அன்புக்கு மட்டும் அன்றும் எல்லையும் இல்லை, எதிரியும் இல்லை என்பதை அழகாக சொல்லுகின்றது இந்த காலை பொழுதின் சிந்தனை. நாங்களும் கூட வாழ்க்கையிலே ஒரு சில விடயங்களுக்காக விட்டு கொடுத்துதான் ஆக வேண்டும். ஒரு சில சமயங்களில் நாங்கள் பொறுமை காத்துத்தான் ஆக வேண்டும். இந்த பொறுமை இல்லாமல் எப்போதுமே நாங்கள் பல சிக்கல்களுக்குள்ளே மாட்டிக்கொள்கின்றோம். எனவே பொறுமை எங்களுக்கும் தேவைப்படும். நாங்கள் ஒரு சில சமயங்களில் விட்டு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். மிகவும் பிடிவாதமாக நாங்கள் இருக்கின்ற போதும் கூட நிறைய இழப்புகளையும் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும். எனவே விட்டுக் கொடுத்தலும் இங்கே அவசியமாகின்றது. ஆனாலும் அதற்கும் ஒரு எல்லை உண்டு என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாகவே பொறுமையாகவே நாங்கள் எப்போதும் இருந்து கொண்டால் எங்களுக்கு கிடைக்க வேண்டியவை கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கவும் கிடைக்காது. அது கிடைக்காமலே போயும் விடலாம் முழுமையாகவே. எனவே ஒரு சில சமயங்களில் நாங்கள் தொடர்ந்து பொறுமை காத்திருப்பதும் கூட எங்களுக்கு பாதிப்பானதாக இருக்கும். எனவே எல்லை எது என்பதை தான் நாங்கள் தீர்மானித்துக் கொண்டாக வேண்டும். அது சமயத்துக்கு சமயம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கூட மாறுபடலாம். ஆனாலும் கூட ஆரம்பத்திலேயே எதற்கும் அவசரப்படாமல் நாங்களும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அது நடக்கவில்லை என்று சொன்னால் அந்த பொறுமையை கைவிட்டு அதற்கேற்ற நடவடிக்கைகளும் கூட எடுத்தல் அவசியம். எனவே எல்லை உண்டு என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் விட்டுக் கொடுப்புக்கும் எல்லை உண்டு. தொடர்ந்து எல்லாவற்றுக்கும் நாங்களும் விட்டுக் கொடுத்துக் கொண்டே இருப்போமாக இருந்தால் மற்றவர்கள் மிக அதிகமாகவே எங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். தங்களது தேவைகளை நிறைவேற்றுவதற்காகவும் தங்களது விருப்பங்களை தொடர்ச்சியாகவே பூர்த்தி செய்வதற்காகவும் இன்னும் ஒருவரை பயன்படுத்துவதற்கு முயற்சியும் செய்து கொள்வார்கள். இந்த விட்டுக் கொடுக்கக்கூடியவர்கள் தான் அவர்களது ஒரு இலக்காகவும் கூட இருக்கும். எனவே விட்டுக் கொடுத்தலும் அவசியம். ஆனாலும் அதுக்கும் எல்லை உண்டு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்திலே இந்த சமயத்திலே இந்த சந்தர்ப்பத்திலே நாங்களும் அவற்றை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நாங்கள் அந்த விட்டுக் கொடுத்தலின் மூலமாக வரக்கூடிய பாதிப்புகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதும் இங்கே அவசியமாகின்றது என்பதை நிச்சயம் சொல்லலாம். அன்புக்கு மட்டும் எல்லையே இல்லை. அது தொடர்ச்சியாக நாங்கள் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விடயம். எதிரியும் இல்லை என்பதை சொல்லி இருக்கின்றார்கள். எனவே அழகான ஒரு சிந்தனை தான். முக்கியமாக நாங்கள் வாழ்க்கையில் ஒரு சில விடயங்களை கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதன் அவசியமும் கூட இங்கே வலியுறுத்தப்படுகின்றது. எனவே கொஞ்சம் அவதானமாக நாங்களும் இதனை பார்க்க வேண்டியதாகவும் கூட இருக்கும். பொறுமை மற்றும் விட்டுக் கொடுப்பு இது இரண்டுமே மிக அவசியமாகின்றது. ஆனால் எல்லைகள் உண்டு. தொடர்ச்சியாக நாங்கள் இந்த பொறுமையின் மூலமாகவும் விட்டுக் கொடுத்தலின் மூலமாகவும் பாதிப்புகள் வருவதை தவிர்ப்பதற்கு நாங்கள் எல்லைகளை வகுத்தாக வேண்டும். அதனை மட்டும் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கலாம். சரி, அழகான ஒரு சிந்தனை. இதனையும் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளலாம். 9:12 இருக்கின்றது. சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற ஒரு மிதமான வெப்பநிலை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்ற ஒரு அழகான காலை வேளை. இன்றைய நாள் வியாழக்கிழமை. இந்த மாதம் தான் தொடங்கி இருக்கின்றது. இன்று வெப்பநிலை உயர்வு என்ன மாதிரி இருக்கும் என்று சொன்னால் 23ஆக இருக்கும். 25 தான் நாங்கள் கூடிய நிலையாக இருக்கின்றோம். இப்போது 18ஆகவே வெப்பநிலையும் உணர்ந்தையும் இருக்கின்றது. சூரிய வெளிச்சத்தை அதிகம் தரக்கூடிய வாய்ப்புகளையும் இன்றைய தினம் வியாழக்கிழமை கொண்டிருக்கின்றது. மழைக்குரிய சாத்தியங்கள் சொல்லப்படவில்லை. எனவே முகில் கூட்டங்கள் இருக்கும். ஆனாலும் சூரிய வெளிச்சம் தொடர்ந்து இன்று இரவு வரைக்குமே நிறைந்திருக்கும் என்பதையும் நாங்கள் எதிர்பார்க்கலாம். வெளிச்சமான நல்ல வெப்பநிலையை எங்களுக்கு தரக்கூடிய ஒரு அழகான நாளாக வியாழக்கிழமை தொடர இருக்கின்றது என்பதை கூறக்கூடியதாக இருக்கும். நாளைக்கு வெள்ளிக்கிழமையை பொறுத்தளவில் அதுவும் சூரிய வெளிச்சம் மட்டும் இருக்கக்கூடிய மிக பிரகாசமான ஒரு நாள். 24 வெப்பநிலை, 27 கூடிய உணலாக நாளைக்கும் உணரப் போன்றோம். எனவே நாளைக்கும் கூட வெப்பம் இல்லை. ஆனால் வெளிச்சம் நிறைந்திருக்கும். வருகின்ற வார இறுதியை நாங்கள் பார்த்தால் சனிக்கிழமை அதுவும் 26 தான் வெப்பநிலையை கொண்டிருக்கும். 31 சனிக்கிழமையும் கூடிய உணர்நிலையாக நிறைந்திருக்கின்றோம். பிரதானமாக வெயில் தான் நிறைந்திருக்கும். கொஞ்சம் உங்கள் கூட்டங்கள் இருந்தாலும் சூரிய வெளிச்சம் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு வார இறுதி சனிக்கிழமை. ஞாயிறை பொறுத்தளவில் கொஞ்சம் மழைக்குரிய சாத்தியங்கள் இருக்கின்றது. அதிக அளவில் இல்லை. ஒரு மில்லிமீட்டர் அளவிலான மழை தான் பிற்பகல் வேளையில் வரலாம். மாலை பொழுது கொஞ்சம் கிளவுடியாகவும் மெல்லிய ஒரு மழை இருப்பது இப்போது சொல்லப்படுகின்றது. கிளவுடியாக இருக்கும். அதனோடு சேர்த்து மழை தூரலும் கூட இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை மாலை பொழுது வெப்பநிலை 25, 31 உணரப்படும். பெண்களை நாங்கள் பார்த்தால் சூரிய வெளிச்சம் இருக்கும். ஆனால் மழைக்குரிய வாய்ப்புகளும் பகலில் காணப்படுகின்றன. அது ஒரு மில்லிமீட்டர் அளவிலான மழை தான். கொஞ்சம் முகில் அதிகமாக இருப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். திங்கட்கிழமை 26 வெப்பநிலை 32 வரை உணரக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. செவ்வாயை நாங்கள் பார்த்தால் அன்றைய நாள் கொஞ்சம் அதிகமாக முகில் கூட்டங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறைந்த அளவில் தான் இடையிடையே நாங்கள் சூரிய வெளிச்சத்தை பார்க்கலாம். முகில் தான் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இப்போது சொல்லப்படுகின்றன. 26 வெப்பநிலை 32 வரை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். அடுத்த செவ்வாய் புதனை நாங்கள் பார்த்தால் மழைக்குரிய சாத்தியங்கள் இருக்கின்றது. ஒரு மில்லிமீட்டரிலும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம் மழை. அதுவும் தண்ட ஷவராக அது வரலாம். சூரிய வெளிச்சத்தையும் காணக்கூடியதாக இருக்கும். மாலை பொழுது அதிகமான மழை இருக்கலாம் என்பதும் கூட இப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த புதன்கிழமையை பொறுத்தளவில் 26 வெப்பநிலை 34 வரை உணரக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த வேளையில் என்பதையும் கூறிக்கொண்டு நாங்களும் Facebook பக்கம் செல்ல இருக்கின்றோம். இன்றைக்கு வியாழக்கிழமை. எனவே இந்த வியாழக்கிழமையை அழகாக்க வந்திருக்கின்றார் ஒருவர்.
வித்தியாசமான நிறங்களையுடைய அழகான ஒரு பறவை. இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடிய பறவைகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இவர் யார் என்று சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கின்ற போது அந்த பறவை தொடர்பான விவரங்களை நாங்கள் தருவதற்கும் தயாராக இருக்கின்றோம். நீங்கள் Facebook பக்கம் போய் அந்த பறவையும் ரசிக்கலாம். நிகழ்ச்சியிலும் இணைந்து கொள்ள முடியும். வழக்கம் போல 12 மணி வரைக்கும் உங்களை சேர்த்துக் கொள்வதற்கும் நாங்களும் தயாராக இருக்கின்றோம். 9 மணி 15 நிமிடம் ஆகியிருக்கின்றது.